இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. ஆட்டிடியூட், வசனங்கள் படிக்கிறதுனால மட்டும் இல்லை, ஜபம் செய்கிறதுனால மட்டும் இல்லை, அபிஷேகத்தை நிரம்புறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தில் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுனால தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்துவர். நமக்குள்ளே நிறைய பழி வாங்குற குணம் இருக்கிறத பார்க்குற, நமக்குள்ளே கோபங்கள் இருக்கிறத பார்க்குற, சக மனுஷங்கிட்ட நம்மளால் சரி வர நடந்துக்க முடியாததை பார்க்குற. We are not able to win people, we are not able to win friendships, we are not able to build relationships. அப்புறம் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? Nothing can compare to the love that Jesus exhibited and exhibits on our lives through the cross, through his life, through his words. The world wake up பண்றதுக்கு முன்னாடி, world ஓட பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, you and Jesus alone, when you stay there, when you do that morning devotion, அப்போ உங்களுக்கு புரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முழிச்சு கதற ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜீசஸோட லவ்க்கு முன்னாடி வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் உணர்றீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நிற்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் லீடர், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த குடும்பத்தின் காரியங்களில் ஆரம்பிச்சு, உங்கள் ஒர்க் பிளேஸில், உங்களுடைய ஊழியத்தில், உங்கள் சொசைட்டியில், உங்களை சுற்றி இப்படி நடக்கிற சில விஷயங்களை சில்லி என்று ஒதுக்காமல் அது எல்லாவற்றும் லவ் ஃப்ரேம் ஒர்க்கில் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நேற்றைய தினத்தில் எனக்கும் என்னோட மகளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது. டியூஷனுக்கு அவசரமாக கிளம்பணும் கொஞ்ச நேரத்தில் என் மக. அப்போ என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்போ டியூஷனுக்கு எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சனிக்கிழமை மத்தியானத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டியூஷன் கிளம்பணும். அப்போ தான் அவங்க இந்த இம்பார்ட்டண்ட்டான கோரிக்கையை வச்சாங்க. ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துச்சு. என்ன சில்லி பிஹேவியர் இது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும், இப்போ பிரிண்ட் அவுட் கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி, எங்கே கிடைக்கும் இப்போ பிரிண்ட் அவுட்டு அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அதுக்கும் பதில் வச்சுருந்தாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, பிளிங்கிட் ஆப் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே மனசில் நினைக்கிறேன், பிளிங்கிட் ஆப் மூலமாக இப்போ பிரிண்டர் ஆர்டர் பண்ணி பிரிண்டர் அதை செட் பண்ணி அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. உடனே அவங்க பதில சொன்னாங்க, பிளிங்கிட்டில் பிரிண்ட்டும் கிடைக்கும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி பிளிங்கிட்டில் போய் பிரிண்ட்டு கிடைக்கும்? நான் அதில் பிஹெச்டி பெற்றிருக்கிறேன், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட்டில் அவ்வளோ ஆர்டர் பண்ணி எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை பிளிங்கிட்டில் போய் பாருங்கள், அதில் பிரிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், பிளிங்கிட்டில் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிரிண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு அவசரமாக அதாவது பிரிண்ட் வேணும்னா நம்ம எதை பிரிண்ட் எடுக்கணுமோ அதை அந்த ஆப்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே கொண்டாந்து கொடுத்துட்றாங்க பிரிண்ட் அவுட்டை. என் மனசில் ஃபஸ்ட்டு அது தோணுச்சு, காலம் எப்படி கெட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் டெக்னாலஜியை பார்த்தா இப்படி தானே தோணுது. எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் உடனே நம்ம பல தப்பான விஷயங்கள் நம்மளுக்கு தோணுது. எப்படி கெடுத்து வச்சுருக்காங்க மக்களை அப்படின்னு தோணுது. ஆனால் நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம், சின்ன விஷயம் ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகம் வந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் வேலை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு எனக்கு கால் ஃபார் வருது. நல்ல கம்பெனி, வெரி குட் கம்பெனி. ஸோ அங்கே இன்டர்வியூ போகும்படியாக எனக்கு அழைப்பு வந்துடுச்சு. இப்போ நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஆனால் ப்ரிப்பேர் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே போன ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அதுக்கு நான் கிளம்பும் பொழுது, நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் கவனிக்கிறேன், என்னோடய ரெஸ்யூமில் பயங்கர கரை இருக்குது. எப்போ காஃபி கொட்டி இருக்குது போல இருக்குது, ரொம்ப கரையாயிடுச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போகும்போது அந்த ரெஸ்யூமோட ஹார்ட் காப்பி தான் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போவோம். கிளம்பி இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அங்கே இருக்கணும். ஆனால் அந்த ரெஸ்யூமே ஃபுல்லாக கரையாக இருக்குது. இப்போ என்ன செய்யுன்னு தெரியல, ஒரே பதற்றம் ஆயிடுச்சு. அந்த பதற்றத்தில் என்ன பண்ணேன், அந்த பக்கத்தில் இருக்கிற நிறைய ஸ்கேன் சென்டருக்குலாம் போகிறேன். என்னோடய இமெயிலில் அந்த ரெஸ்யூம் இருக்குது, அதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்துலான்ட்டு போய் ஸ்கேன் சென்டருக்கு போகிறேன். ஒரு சென்டருக்கு போனால் அங்கே அந்த என்னோடய இமெயில் ஓப்பனே ஆகலை, அவங்க சர்வரில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. இன்னொரு சென்டரை தேடி போகிறேன், அங்கே பவர் கட்டு. இன்னொரு சென்டர் போகிறேன், அங்கே பயங்கர கூட்டம், வேறு வழியிலன்ட்டு வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கஷ்டத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த இன்டர்வியூக்கு போகும்பொழுது இன்டர்வியூ டைம் முடிஞ்சு போச்சு, வேறு கேண்டிடேட் எடுத்துட்டாங்க. எனக்கு இது நேற்று ஞாபகம் வந்துச்சு. அப்படி ஒரு காலங்கள் இருந்தது. அதே மாதிரி எத்தனையோ பேர் உண்மையான நியாயமான ரீசன்னால் ஒரு பிரிண்ட் அவுட்டுக்காக
எத்தனையோ காரியங்களை மிஸ் பண்ணியிருக்க முடியும், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கிறதுனால நிஜமான நியாயமான ரீசன்ஸ்க்கு இது பயன்பட முடியும் இல்லையா? நிறைய டைம் எடுத்து நிறைய காரியங்களை நம்ம செய்யணும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நம்ம போய் அதை ஒரு இடத்துலேருந்து நம்ம ஒரு யூஎஸ்பி டிரைவில் அதை கொண்டு வந்து அதை மாற்றி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பல இடங்களில் தேடி போய் அதை பிடிச்சி எடுக்கணும். லாட் ஆஃப் ஒர்க். பட் டுடே இன் தட் டைம் யூ கேன் டூ மோர் ஒர்க். ஸோ இட் இன் அ வே இஸ் குட், நல்லது. நம்ம எல்லா விஷயத்தையும் கெட்டதாக மட்டும் பார்க்காம எல்லா விஷயங்களும் இருக்கிற நல்லதையும் பார்க்க கற்றுக்கிட்டோன்னா அது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கு நான் யோசிக்கும் பொழுது என் மனசில் என்னுடைய எண்ணங்களை கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துனதை நான் உணர்ந்தேன். ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஞாபகப்படுத்துகிறத உணர்ந்தேன். த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயம் நடக்கும் பொழுது அதை நான் நெகட்டிவாக நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போய் அதில் நடந்த சில காரியங்களை ஞாபகப்படுத்தி இன்றைக்கு இருக்கிற நன்மையான விஷயங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டெக்னாலஜிக்காக நன்றி சொல்ல வைக்கிறார். That's what the Holy Spirit does. பரிசுத்த ஆவியானவர் இதை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். we choose to grumble about lot of things. நம் பல விஷயங்களை குறித்து நம் புலம்புகிறத நம்ம ஒரு வாடிக்கையாக வைக்கிறோம். அது நமக்கு ஈஸியாக இருக்கிறது. நம்ம லைஃப்பில் நடக்கிற பல விஷயங்கள், சில சமயத்தில் டெக்னாலஜியை பற்றி, சில சமயத்தில் மனுஷங்களை பற்றி, சில சமயம் நம்ம வாழ்க்கையை சுற்றி நடக்கிற காரியங்களை பற்றி we can easily grumble. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிராட்டிடியூடை கொடுக்குறாரு, நமக்கு ஒரு நன்றி சொல்லுகிற இதயத்தை கொடுக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பார், கொஞ்ச நாட்கள் முன்னாடி யோசித்து பார், எப்படி இருந்த நாட்கள் இன்றைக்கு கர்த்தர் எப்படி மாற்றியிருக்கிறாரு. நம்ம லைஃபையே கொஞ்சம் எடுத்து பார்த்துப்போமே. இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி இது சரியால, இது நடக்கல, அவங்க இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம குறை சொல்கிறோம். we blame, we grumble, we fight. பட் ஆனால் பரிசுத்த ஆவியானவர், நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக குறை சொல்லுகிறவர்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். and give them a heart of gratitude. உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு யோசித்து பார். இன்னைக்கு எங்க கொண்டு வந்திருக்கிறேன் என்று யோசித்து பார். உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்காக நீ எவ்வளோ ஏங்கி இருக்கிற, அழுது இருக்க என்று யோசித்து பார். இன்றைக்கு எவ்வளோ உனக்கு கிடைச்சிருக்கு இருக்கு என்று யோசிச்சு பார். நன்றியோடு கூட இரு என்று சொல்லுவார், சொல்லுகிறவராக இருக்கிறார். and every time you want to grumble, just think about this. உங்க வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதமான காரியங்கள் ஞாபகம் வரும். hallelujah, thank you Jesus என்று சொல்லுங்க. சில்லி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? என் பொண்ணு சொல்லுவது, என்ன சில்லியா இருக்கு, கட்சி நிமிஷத்தில் வந்து இப்படி சொல்றிய என்று சொல்லி எனக்கு தோணுன மாதிரி சில்லி ப்ராப்ளம்ஸும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறீங்களா? நம்ம சுற்றி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப சில்லியாக நமக்கு தோன்றிருக்கா? சில்லி என்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரு சில்லி ப்ராப்ளமை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா இல்லையா? இன்னைக்கு ஒரு சில்லி ப்ராப்ளமாக தான் நம்ம இன்றைய பிரசங்கமாக கேட்க போகிறோம். ஆல்ரைட், ரெடியா? Are we ready? Okay, let's read Acts chapter 6 verse 1. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். In those days, when the number of disciples was increasing, the Hellenistic Jews among them complained against the Hebraic Jews because their widows were being overlooked in the daily distribution of food. இது ஒரு பயங்கரமான growth periodல நடக்கிற விஷயம். அப்போஸ்தல சபை ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை பார்க்குது, growth பார்த்துட்டு இருக்கு. இயேசுப்பா மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்களை கமிஷன் பண்ணிட்டாரு, சந்திச்சு அவங்கள ஊக்குவிச்சு உற்சாகப்படுத்தி அவங்க என்ன செய்யணும் என்று சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த சீஷர்களும் ஆவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அவங்க இன்னைக்கு ஊழியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சர்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்ச் தினம் தினம் அற்புதங்களை பார்க்குது. அந்த சர்ச்சில் தினம் தினம் ஆயிரக்கணக்கான பீப்புள் புதுசாக வந்து ஆட் ஆகிறாங்க. அந்த சர்ச்சில் பெரிய வசனங்களும் வார்த்தைகளும் பிரசங்கிக்கப்படுகிறது.
The church is growing, expanding. It's so beautiful. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அந்த அந்த அப்போஸ்தலர்களுடைய மனநிலையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். எவ்வளோ டயரிங்காக இருந்திருக்கும், எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நம்ம சர்ச் எடுத்துப்போம். இப்போ ஒரு கன்வென்ஷன் நடக்கிறத வச்சுப்போம், அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ வேலைகள் இருக்கும், அவ்வளோ கர்த்தரின் மகிமை அந்த இடத்துல இருக்கும். எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி அவங்க பிரசங்கம் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கூட்டத்தை பார்க்குறாங்க, ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா அப்போ ஒரு முறுமுறுப்பு, மர்மரிங். என்ன மர்மரிங்? ஒரு சார் மக்கள், கிரேக்க மொழி பேசுறவங்க, அதுல இருக்கிற விடோஸ், விதவைங்க, அவங்கள சரியா கவனிக்கல. எப்போ கவனிக்கல? பந்தி நேரத்தில், சாப்பாடு நேரத்தில், சாப்பாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற நேரத்தில் அவங்கள சரியா கவனிக்கலன்னு சொல்லி முறுமுறுப்பு ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்ப்போமே. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, பெரிய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு, பெரிய பெரிய எழுப்புதல் நடக்குது, பெரிய ப்ராஃபஸி அங்க சொல்லப்படுகிறது, அங்க பெரிய முன்னேற்றம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் சில்லியா எனக்கு சாப்பாடு சரியா வைக்கல, ஏன் சாப்பாட்டில் ஊறுகாய் வைக்கல, என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, எனக்கு 2ஆம் தரம் போடல அப்படின்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா இதெல்லாம் அனுபவம் இருக்குன்னு தெரியுது. முக்கியமாக கல்யாணம் நடத்தினவங்களுக்குலாம் தெரியும், வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்தினவங்களுக்கு தெரியும். அந்த ஃபங்க்ஷன் கல்யாணம் நடத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணியிருப்போம். ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப சில்லியா வரும்போது வாங்கன்னு என்னை சொல்லலை, நான் சாப்பாடில் உட்காந்து என் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து உங்களுக்கு 2ஆம் தரம் வந்துச்சான்னு கேட்டாங்க, என்ன கேட்கல, என்னலாம் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி அது ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படி சில்லியாக சிலர் வந்து குறை சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு ரிவைவல் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் சில்லியாக சிலர் வந்து குறை சொல்லும் பொழுது, நியாயப்படி பார்த்தா பேதுருக்கும் மற்ற சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் கோபம் வந்திருக்கணுமா, வந்திருக்கூடாதா? இவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து, இவங்க தனியாக ஒரு குழுவாக சேர்ந்து, பீட்டர், ஜான், ஜேம்ஸு ஒரு தனியாக போய், அவங்க தான் ஜீசஸோட இன்னர் சர்க்கிளில் தனியாக போய், என்னங்கடா இவனுங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், யார் அவங்கள பாரு, ஒதுக்கு அவங்கள அடுத்த வாரத்துலேருந்து விடாத, இப்போ தானே பேசியிருக்கணும், இல்லாட்டி இப்படி சொல்லியிருக்கலாம், ஆலோசனை இப்படி பேசியிருக்கலாம், இதெல்லாம் கண்டுக்காத. இப்படி தான் வருவாங்க சிலர் சில்லியா. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பார்க்காத, எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு, நீ அதை பாரு, இதை விட்டுடு என்று சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பார்க்கிறேன், இது ஒரு சில்லி விஷயமாக தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக சில்லி விஷயமாக தான் இருக்கு. ஆனால் பேதுருவும் அவரோட கூட இருந்த அந்த முக்கியமான அந்த அப்போஸ்தலர்ஸும் இதை சில்லியாக எடுத்துட்டு அப்படியே விடலை பாருங்க. They just didn't ignore it, but rather they did something very beautiful and powerful which changed the apostolic church and the movement. வாசிப்போமா முழுமையாக 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். நான் எப்போது சொல்ற மாதிரி, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடம் விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கனாரோரையும் தீமோனையும் பர்மெனாவையும்
யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். Now in these days, when the disciples were increasing in number, a complaint by the Hellenists arose against the Hebrews because their widows were being neglected in the daily distribution. And the 12 summoned the full number of the disciples and said, "It is not right that we should give up preaching the word of God to serve tables. Therefore, brothers, pick out from among you 7 men of good repute, full of the Spirit and of wisdom, whom we will appoint to this duty. But we will devote ourselves to prayer and to the ministry of the word." And what they said pleased the whole gathering, and they chose Stephen, a man full of faith and of the Holy Spirit, and Philip, and Prochorus, and Nicanor, and Timon, and Parmenas, and Nicholas, a proselyte of Antioch. These they set before the apostles, and they prayed and laid their hands on them. And the word of God continued to increase, and the number of the disciples multiplied greatly in Jerusalem, and a great many of the priests became obedient to the faith. இந்த பாசேஜில் 2 குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே வாசிக்கிறோம். யூதர்கள் 2 பேருமே யூதர்கள் தான். இந்த ஏர்லி சர்ச்சில் இருக்கிறவங்க எபிரே மொழியில் பேசுகிற யூதர்கள் மேலே கிரேக்க மொழியில் பேசுகிற யூதர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரொம்ப சில்லியாக இருந்தது அன்றைக்கி இருந்த அந்த ரிவைவல் டைமில். நான் அப்போ சொன்னேன், பேதுருவும் அந்த அப்போஸ்தலர்ஸும் பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னேன். நீங்கள் இப்போ வாசிக்கிறீங்களே, எவ்வளோ நேரம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில காரியங்களை பியூட்டிஃபுல்லாக செஞ்சு இந்த பிரச்சனையும் முடிஞ்சது, சர்ச்சும் பயங்கரமாக க்ரோ ஆச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணதை அவங்க சில்லியாக எடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருந்தது. ஏன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? Why did they complain? அமிக்டலா சொல்லுங்க, அமிக்டலா. ஸோ இது நிறைய பேருக்கு இனி சமாதானத்தை கொடுக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம கற்றுக்க போகிற காரியம் நிறைய பேருக்கு இந்த மேலே தெளிவை கொடுக்க போகுது. பிகம் கம்போஸ் மெச்சூர் பீப்புள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம கற்றுக்க போகிற காரியம் இனி நிறைய பேரை பெரிய பெரிய லீடர்ஸாக உருவாக்க போகிறது என்பதை விசுவாசிக்கிறேன். எஸ், பரிசுத்தமான ஒரு இடத்துல மிக முக்கியமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கு. ஆட்டிடியூட், வசனங்கள் படிக்கிறதுனால மட்டும் இல்லை, ஜபம் செய்கிறதுனால மட்டும் இல்லை, அபிஷேகத்தை நிரம்புறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தில் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுனால தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்துவர். ஆனால் நமக்கு நிறைய ஆட்டிடியூட்ஸ் இருக்கிறத பார்க்குறேன். நமக்குள்ளே நிறைய பழி வாங்குற குணம் இருக்கிறத பார்க்குறேன். நமக்குள்ளே கோபங்கள் இருக்கிறத பார்க்குறேன். சக மனுஷங்கிட்ட நம்மளால் சரி வர நடந்துக்க முடியாததை பார்க்குறேன். We are not able to win people. We are not able to win friendships. We are not able to build relationships. அப்புறம் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? ஏன்னா we are so weak. We get so affected by things happening around us. நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள்னால நம்ம ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுறோம். சென்சிட்டிவாக இருக்கிறோம். அதை நம்ம முகத்தில் காட்டுறோம், நம்ம சொற்களில் காட்டுறோம், நம்ம செயலில் காட்டுறோம். ஹவு வில் பீப்புள் லிசன் டு த காஸ்பல் தட் வி ஆர் ஷேரிங் ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ்? இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்பது தெரிஞ்சுக்கிற ஒரு பாடம். நிறைய பேர் நம்மளை சுற்றி சில்லியாக பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணம் அவங்களோட அமிக்டலா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும், பார்த்துக்கோங்க. தெளிவு வந்துடும், பார்த்துக்கோங்க. எல்லா விஷயங்களும் சரி வர கையாள்கிற மெச்சூரிட்டி வந்துடும், பார்த்துக்கோங்க. எப்படி பேதுருக்கு இந்த அமிக்டலான்ற விஷயம் புரிஞ்சிருக்கு? எப்படி பேதுரு இதை ஹேண்டில் பண்ணி? ஒருவேளை பேதுருக்கு அமிக்டலான்ற விஷயம் தெரியுமான்னு கூட தெரியாது.
இந்த சயின்டிஃபிக் டேர்ம் அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. இது பிரெயினில் இருக்கிற ஒரு பகுதின்னு அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் அங்கே என்ன செய்யணும், எப்படி கையாளணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அவருக்கு கோபம் வரல, ஏன் அவரை இக்னோர் பண்ணல, ஏன் அவர் இதை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் அதை சொதப்பல? ஏன்னா there was a flashback for Peter and a beautiful flashback too. சூப்பரான ஒரு ஃப்ளாஷ்பேக் பீட்டருக்கு இருக்கு. அதுதான் அவரை பக்குவப்படுத்துச்சு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அவர் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கான்ஃப்ளிக்ட் டைமில், ஒரு ப்ராப்ளம் டைமில், ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு கான்ஃபரன்டேஷன் வரும்பொழுது, அந்த ஏர்லி சர்ச் உடையிற ஒரு சமயத்தில் அவருக்கு தெளிவை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உதவி பண்ணார், ஞாபகப்படுத்தினார், நினைப்பு விட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தெரிஞ்சுக்க. லெட்ஸ் ரீட் ஃப்ரம் ஜான். யோவான் 21 15 17 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் எல்லாரும். எதுக்காக ஜெபிக்க போகிறேன்னா, இங்கே இருக்கிற யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு ஜெபிக்க போகிறேன். எதுக்காக ஜெபிக்க போகிறேன்னா, இங்கே இருக்கிற யாருக்குமே சோர்வு வரக்கூடாதுன்னு ஜெபிக்க போகிறேன். எதுக்காக ஜெபிக்க போகிறேன்னா, இந்த இடத்த பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக கண்ட்ரோல் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறேன். பிகாஸ் we are getting to a very very important teaching. நான் நம்புகிறேன் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க, பேசணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பட் நான் கேட்டது கிடையாது. ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் இதை நம்ம சபையில் கர்த்தர் பேசுகிறதற்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கிறிஸ்துவர்கள், நிறைய பேர் இது தெரியாமல் குடும்பங்கள் பிரிந்து, வேலைகள் போய், பிஸ்னஸஸ், டீம்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, எத்தனையோ கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸு, பெரிய டினாமினேஷன்ஸ், சர்ச்சஸ்லாம் கோட்டு வாசல் ஏறி மிதிச்சுக்கிட்டு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதை பற்றி தெரியாதது தான். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல இறங்கி வரணும். ஆவியானவரே, நீங்கள் இறங்கி வாங்க. யூ ஹேவ் டு ப்ரே. நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு கவனிக்க முடியல, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகல, எனக்கு புரியலன்னு நீங்கள் சொல்கிறதுலாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் கர்த்தரோட வார்த்தையை கேட்கும் பொழுது, கேட்க ஆயத்தமாகும் பொழுது, அதற்காக நீங்கள் புறப்பட்டு வரும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே, இந்த வசனங்களை ஜெபத்தில் யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி நாங்களும் ஜெபத்தில் காத்திருக்கிறோம். அவங்களுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே எங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே. இதற்கு தடையாக வருகிற எந்த பொல்லாத பிசாசின் காரியங்களும் நிறைவேறக்கூடாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் மனசை, எங்களுடைய செயல் திறன்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we submit this hall sanctuary into your place. Let the Holy Spirit take control and help this word to land the way it should land and give fruit the way it should give fruit. In Jesus' name I pray. Amen. ஒரு பியூட்டிஃபுல்லான passage just now we read. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு passage. இயேசு கிறிஸ்து எப்படி பேதுருவோட பேசுகிற அந்த என்கவுண்டரை பார்க்கிறோம். ஆனால் இதோட பேக்ரவுண்டும் எல்லாருக்கும் தெரியும். இந்த பேசேஜுக்கு நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கிற இந்த பேசேஜுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது இந்த பேசேஜுக்கு, என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பேதுரு 3 முறை மறுதளிக்கிறார் இல்லையா, பிட்ரே பண்ணுறாரு ஜீசஸை, யாருன்னு தெரியாது என்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கில்ட்டில் போகிறார், ஒரு கில்ட் ட்ரிப்பில் போகிறாரு.
ஆனால் இயேசுப்பா அவரை ரிஸ்டோர் பண்ணுகிற இடம் இது. அதில் தான் 3 முறை கேட்கிறார் என்பதை பல வேத வல்லுநர்கள் கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க. 3 times அவர் ஏன் இந்த கொஸ்டினை கேட்கிறாருன்னா, அவர் 3 முறை மறுதளிச்சார். அதனால அந்த கில்ட் வந்து கம்ப்ளீட்டாக அவரை ரிகவர் பண்ணுறதுக்கு, ரிஸ்டோர் பண்ணுறதுக்காக இயேசுப்பா 3 முறை இந்த கேள்வியை கேட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். பட் தேர் சம்திங் டீப் இன்சைட். ஜீசஸ் பேதுரு பாட்டு 3 முறை என்ன கேட்குறாரு? Do you love me? என்ன நேசிக்கிறாயா பேதுரு? பேதுரு என்ன நேசிக்கிறாயா? இன்னைக்கு இந்த லவ்ன்ற வார்த்தை ரொம்ப அப்யூஸ்டு வேர்டு, பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும். சினிமாக்காரன் எவ்வளோ தூரம் அதை வந்து அப்யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டான். நம்ம ஜனங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது சரி, அதுக்கு அப்புறமும் இருக்கு சரி, அது எவ்வளோ தூரம் அப்யூஸ் பண்ண முடியுமோ அப்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் லவ் இன் இட்ஸ் ட்ரூவஸ்ட் ஃபார்ம், அன்பு அதனுடைய முழு தன்மையில் பார்த்தா இதுதான். இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்துகிறதும் அதை வெளிப்படுத்தின விதம் தான் அன்பு, இல்லை? Nothing can compare to the love that Jesus exhibited and exhibits on our lives through the cross, through his life, through his words. அதுக்கு நிகராக தான் வர முடியுமா? அதுக்கு பக்கத்தில் தான் வர முடியுமா? அதை முழுமையாக நம்மளால உணர முடியுமா? முடியாது. இப்போ ஜீசஸ் கேட்குறாரு பேதுரு கிட்ட, என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா என்று சொல்கிறார். பேதுருக்கு என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சிச்சுவேஷனில் பேதுரோட உள்ளத்தில் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Put yourself in Peter's place. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணிட்டான், சில்லியா பிஹேவ் பண்ணிட்டான். ஜீசஸ் சொன்னார் அவன்கிட்ட, நீ மறுதளிப்ப. இல்லை நானா, வாய்ப்பே இல்லைன்னா. ஆனால் மறுதளிச்சான், அப்பட்டமாக மறுதளிச்சான், வெக்க மேலே மறுதளிச்சான். எவ்வளோ குற்றம் வச்சிருக்கோம். அதுவும் ரெட் ஹேண்டடாக மாற்றினான். மறுதளிச்சு கொண்டத்தில் ஜீசஸ் அவனை பார்த்துட்டு போகிறத பார்க்குறோம். எப்படி ஒரு கில்ட் ஃபீலிங் அவனுக்குள்ள இருந்திருக்கும், எவ்வளோ உடஞ்சி போயிருப்பான், எவ்வளோ லோ செல்ஃப் எஸ்டீம் அவனுக்குள்ளே இருந்திருக்கிறோம். நம்ம பல நேரத்தில் இப்படி லோ செல்ஃப் எஸ்டீம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபெயிலியரு, குற்ற உணர்ச்சிகளை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. Just think about it. The personal time with Jesus. இயேசுப்போட அந்த தனி நேரத்தில், தனி உரையாடல, ஜப நேரத்தில் இயேசுப்பான கேட்குறேன், நீ என்ன நேசிக்கிறாயா? ஜீசஸ் அவனை வந்து குற்றப்படுத்தி நம்ம பார்க்கவே இல்லை. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஜீசஸ் அவனை கேட்பாரு, நான் சொன்னலடா, ஆனால் கேட்கல. ஜீசஸ் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவார், நீ அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். இல்லை, ஜீசஸ் ஜஸ்ட் covered him with love. என்ன நேசிக்கிறாயா பேதுரு? பேதுருக்குள்ள குற்ற உணர்ச்சி இருந்தது, அந்த சில்லினஸ் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் அதை தாண்டி, அதை மறந்து, அது மறைஞ்சு போகிற அளவுக்கு அவனுக்குள்ள இப்போ அந்த அன்பு வெளிப்படுது. அந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன நடக்குது பேதுருக்குள்ள? அவன் எவ்வளோ இயேசுவை நேசிக்கிறான் என்பதை அவனே யோசிக்கிறான். அவனுக்குள்ள ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி ஒர்க் ஆகும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. when there is a question to achieve, நம்ம மனசில் பல விஷயங்கள் இருக்கும், மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடும், பல சிந்தனைகள் இருக்கும், பல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் எந்த விஷயம் நம்மளை கேள்வியாக கேட்குறாங்களோ, எக்ஸாமில் கேள்வி கேட்கும்போது அது கேள்விக்கான பதில் தானே நமக்கு ஞாபகம் வரும். அப்போ நம்ம சென்சஸ்லாம் அதை பற்றி தானே திங்க் பண்ணோம், அந்த பதிலை பற்றி தானே திங்க் பண்ணோம். ஓ, இந்த ஆன்சரில் சயின்ஸில் இந்த பேஜில் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரியில் இந்த பேஜில் இருக்குது, இது படித்தோமே, இதுதான் அதுக்கு ஆன்சர் என்று சொல்லி மைண்ட் கம்ப்ளீட்லி திங்க்ஸ் அபவுட் தட், ரைட்? கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ ஜீசஸ் அந்த கேள்வி கேட்கும்போது அப்போ பேதுருக்கு வெறும் அது மட்டும்தான் தோணும். ஜீசஸ், எஸ், எவ்வளோ இவரை நேசிக்கிறேன், எவ்வளோ நேசிக்கிறேன், எவ்வளோ நேசிக்கிறேன், எவ்வளோ நேசிக்கிறேன் என்று சொல்லி ஃபுல்லாக நாடி நரம்பு சென்சஸ் எல்லாமே ஜஸ்ட் திங்க்ஸ் அபவுட் த லவ். அப்போ அந்த குற்ற உணர்ச்சி எங்கே போச்சு? அப்போ காணோம். அப்போ அந்த குறைகள் எங்கே போச்சு? அதை காணோம். அப்போ அந்த பயங்கள் எங்கே போச்சு? அப்போ அதை காணோம். அப்போ அந்த சில்லினஸ் எங்கே போச்சு? அது காணோம். ஜீசஸ் did not think it was a silly problem. Jesus focused in the love, in greater things. Peter went through this. அது அவனுக்கு பயங்கரமான ஒரு அவேக்கனிங் டைமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் சில அனுபவங்கள் இப்படி இருக்குது. கை விட்டு என்னலாம்னா,
உங்களுக்கு ஜீசஸோட எப்படி ஒரு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த இயர் 1999 நான் வந்து அரக்கோணம் பக்கத்தில் ஒரு கேம்ப் போனேன், யூத் கேம்ப் போனேன். அப்போது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு நடந்து, ஜீசஸ் ஆவியானவர் வந்தார், அப்புறம் என்னை நிரப்பினார். இல்லை நான் அந்த ஒரு வேலையில் நான் காலையில் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன், அப்போ பைபிள் வசனங்களை படிக்கும்போது எனக்கு வந்துச்சு. அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், நம்ம ஈஸியாக ஆபத்து வச்சுப்போம், ஏன்னா நமக்கு அப்படிலாம் 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும், அதனால் அப்படி ஆபத்து வச்சுப்போம். ஆனால் ஜஸ்ட் திங்க் அபவுட் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதெல்லாம் நம்ம மனசில் எப்படி பதிஞ்சுக்கோ, அதெல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி மாற்றிருக்கோம். அந்த தனி டைம் வித் ஜீசஸ், அந்த பைபிள் வாசிக்க, அந்த அபிஷேகம், தட் பியூட்டிஃபுல் கேம்ப் என்ன மாதிரி ஒரு உணர்வை நம்மளுக்கு பண்ணியிருக்கோம்ல, அது நமக்குள்ளே எப்படி ஒரு மாற்றத்தை. பீட்டருக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் பாருங்க, அது அவனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி, அவனை ரிஜுவனேட் பண்ணி, அவனை ரிஸ்டோர் பண்ண ஒரு நேரம் பாருங்க. அது ஜீசஸ் லவ் அதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு புரிய வச்ச நேரம் பாருங்க. அது இட் சேஞ்ச் ஹிம் கம்ப்ளீட்லி. நான் நம்புகிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனை பக்குவப்படுத்திடுச்சு. ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் அவன் சந்திக்கிறான். அந்த கான்ஃப்ளிக்ட் அவன் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருந்தானா, இல்லாட்டி அதை அப்படியே தூரம் வச்சுருந்தானா அந்த சர்ச்சை உடஞ்சிருக்கும். ஒரு வேளை இன்னைக்கு பார்க்குற ரிவைவலை பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஒரு வேளை எத்தனையோ ஆத்மாக்கள் வெளியே போயிருக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தலைமைத்துவத்தில் தெளிவாக யோசிக்க முடிஞ்சுது, முடிவெடுக்க முடிஞ்சுது. இவங்கெல்லாம் பேசுறது சில்லி கிடையாது, அமிக்டலா என்று சொல்லி உணர்ந்தான். இந்த காலை நேரத்தில் ஐ ப்ரே தட் யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஒரு வேளை இல்லைன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு செபிக்கிறேன். த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். இயேசுவை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் செபிக்கிறேன். அது உங்கள் லைஃப்பில் அதிகரிச்சிருச்சுன்னா, நான் அதிகமாக சொல்கிற விஷயம், உங்களுடைய காலை ஜப நேரங்கள், தனிப்பட்ட ஜப நேரங்கள், இதிலெல்லாம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸ் அதிகமாக நீங்கள் உணர முடியும். எவ்வளோ ஜீசஸை லவ் பண்ணுங்க. இந்த வேர்ல்டு வேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி, வேர்ல்டோட பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூ அண்ட் ஜீசஸ் அலோன், when you stay there, when you do that morning devotion, அப்போது உங்களுக்கு புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முழிச்சு கதற ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜீசஸோட லவ்க்கு முன்னாடி வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் உணர்றீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நிற்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. அது உங்களை பக்குவப்படுத்திடும் அந்த 4 வர அமிக்டலா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பீட்டர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது பார்க்குறாரு, இது அமிக்டலா, இதை இப்படி சரிப்படுத்தக்கூடாது. ஜீசஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். அந்த தனிப்பட்ட நேரத்தில், அந்த பர்சனல் டைமில் ஜீசஸ் எனக்கு சொல்லி கொடுத்தார்ல, லவ் ஃப்ரேம் ஒர்க், அதை பயன்படுத்தணும். எனக்கு பிரியமானவங்களே, இந்த மார்னிங் சர்வீஸில் நீங்கள் எதை மறக்கிறீங்களோ இல்லையோ, எதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தில் தலைவராக இருக்கலாம், இல்லாட்டி குடும்பத்தில் ஒரு மெம்பராக இருக்கலாம், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள், பட் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி. ஐ ஸ்டார்ட் வித் ஃபேமிலி. ஏன்னா ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பைபிள். ஐ ஸ்டார்ட் வித் ஃபேமிலி. ஃபேமிலிஸ் ஹீல் ஆகிடுச்சுன்னா சர்ச் ஹீல் ஆகிடும், சர்ச் ஹீல் ஆகிடுச்சுன்னா கம்யூனிட்டி ஹீல் ஆகிடும், கம்யூனிட்டி ஹீல் ஆகிடுச்சுன்னா சிட்டி ஹீல் ஆகிடும், சிட்டி ஹீல் ஆச்சுன்னா நேஷன் ஹீல் ஆகும், நேஷன் ஹீல் ஆச்சுன்னா வேர்ல்டு ஹீல் ஆகும். ஐ ஸ்டார்ட் வித் ஃபேமிலி. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய விஷயத்துக்கு, இன்க்ளூடிங் மீ, மெனி ஆஃப் அஸ் ஆர் கில்ட்டி ஆஃப் திஸ். ஈஸியாக நம்ம கூட இருக்கவங்க மேலே கோபப்படுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் எரிச்சல் ஆகிறோம். ஒன்று அதை இக்னோர் பண்ணுறோம், இல்லாட்டி அதை கான்ஃபரண்ட் பண்ணுறோம். அதுதான் பல நேரத்தில் பிரிவு உண்டாக்குது, டிஸ்டன்ஸ் உண்டாக்குது, பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. நம்ம பெரிய போதகர்களாக இருப்போம், பெரிய ப்ரீச்சர்ஸாக இருப்போம், பெரிய பைபிள் ஞானியாக இருப்போம், பெரிய கிறிஸ்துவர்களாக இருப்போம். ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே அதை நிறைய நேரத்தில் காட்ட மாட்டோம். சில்லி விஷயங்கள், சில்லியாக நினச்சி அதுக்காக வருத்தப்படுவோம், சோகமாயிடுவோம், சண்டை போடுவோம். பட் ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர், நம்ம ஒவ்வொருத்தரும் லீடர், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த குடும்பத்தின் காரியங்களில் ஆரம்பிச்சு உங்கள் ஒர்க் பிளேஸில், உங்களுடைய ஊழியத்தில், உங்கள் சொசைட்டியில், உங்களை சுற்றி இப்படி நடக்கிற சில விஷயங்களை சில்லி என்று ஒதுக்காமல் அது எல்லாவற்றும் லவ் ஃப்ரேம் ஒர்க்கில் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அண்ட் வாட்ஸ் திஸ் லவ் ஃப்ரேம் ஒர்க்?
3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிக்டலாவை காம் பண்ணக்கூடிய, அமைதியாக்கக்கூடிய, உங்களை சுற்றி வருகிற சில்லி ப்ராப்ளம்ஸை அமைதியாக்கக்கூடிய, மர்மரிங்க அமைதியாக்கக்கூடிய, கோபங்களை அமைதியாக்கக்கூடிய, டென்ஷன்ஸை கான்ஃப்ளிக்ஸை அமைதியாக்கக்கூடிய 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். நான் திரும்பி சொல்கிறது இட்ஸ் ஆல் பிரெயின் ரிலேட்டட். ஆனால் அது எப்படி அமைதியாக்க போகிறோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். யோவான் 21 பார்க்க போகிறோம். அந்த என்கவுண்டர்லேருந்து பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஜீசஸ் ஃபஸ்ட்டு பீட்டர்கிட்ட சொன்னது என்னது? டு யூ லவ் மீன் ஃபஸ்ட்டு கேட்டார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீட்டர்கிட்ட சொன்னது என்னது? ஃபீட் மை லேம்ப்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா 3மே ஒரே மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஆட்டுக்குட்டி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்க, மிச்சம் எல்லாத்தையும் சேமாக போட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவல் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்லேருந்து நான் எடுத்துருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஜீசஸ் ஃபஸ்ட்டு லவ் மீக்கு அப்புறம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஃபீட் மை லேம்ப்ஸ், என்னோட ஆட்டுக்குட்டிகள் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயா. அதுக்கப்புறம் 2 வாட்டி சொல்லும்போது ஆடுகள் என்று சொன்னார். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ஆட்டுக்குட்டிகள் நிறைய. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பீட்டருக்கு என்ன கொடுத்தாரு? நீ என்ன லவ் பண்ணுறீங்கன்னா, நேசிக்கிறீங்கன்னா இதை செய்ய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எது? ஆட்டுக்குட்டிகள் வல்னரபிள், ஆடுகளே வல்னரபிள். ஆடுகளுக்கே பெரிய புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க, தானாக அதுவும் செய்ய முடியாது. இப்போ ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே தெரியாது, ஏதோ கரெக்டுன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாதி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் அதுக்கு மிக்டலா ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும், கதறிட்டு இருக்கும். வெளியே என்னமோலாம் பெருசாக பேசும் பார்த்துக்கோங்க, ஆனால் மனசுக்குள்ளே அது ஆக்சுவலாக கதறிட்டு இருக்கும். வெளியே பயங்கரமாக கத்தும். நீங்கள் பாருங்கள், குட்டி குழந்தைங்களாம் பார்த்துறீங்களா? கதற விடாத குழந்தைங்க நம்ம சர்ச்சில் பார்க்குறோமே, குட்டி பிள்ளைங்க, அது எவ்வளோ குட்டியாக இருக்கோ அவ்வளோ சத்தமாக கத்தும், பார்த்துறீங்களா? ஏன்னா தட்ஸ் த வே இட் ட்ரைஸ் டு கெட் தி அட்டென்ஷன். எனக்கு பசிக்குதுன்றத அது எவ்வளோ சத்தமாக கதற முடியுமோ கதறோம். இல்லை, நம்ம பசிச்சா கதறுவோமா? பசிச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம டீசெண்டாக போய் சொல்லுவோம் பசிக்குதுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஆனால் குழந்தை கதறும். ஸோ ஆட்டுக்குட்டி, த மோர் இன்ஃபென்ட் இட் இஸ், த மோர் நாய்ஸ் இட் வில் மேக். ஸோ உங்கள் குடும்பத்தில் யார் ரொம்ப இன்ஃபென்ட்டாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப பாவத்தில் இருக்கிறாங்களோ, யார் வசனங்களை இன்னும் சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களோ, யார் உலகத்தில் இன்னும் பக்குவம் அடையாமல் இருக்கிறாங்களோ, அவங்க தான் அதிக சத்தம் போடுவாங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு தான் அதிகமாக விருப்பம், அவங்கள விட்டு தான் அதிகமாக ஒதுங்கி இருப்போம், அவங்கள தான் ஒதுக்குவோம். பட் ஜீசஸ் வேற ஒன்று சொல்லி தராரு, அவங்கள நீ போஷிக்கணும் ஃபஸ்ட்டு. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கலாம். நான் ஒரு ஸ்டடியில் வாசித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கிளாஸ் ரூம்ஸ் பற்றி இந்த ஸ்டடி இருந்தது. சில கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. சில பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, கவனிக்கவே மாட்டாங்க, எல்லாத்துக்கும் கிண்டல் அடிப்பாங்க. நம்ம நினச்சோம் மோசமான பசங்க, நாட்டி பாய்ஸ் என்று நினைப்போம். ஆக்சுவலாக அவங்க நாட்டி பாய்ஸ் கிடையாது, அவங்க புரோக்கன் பாய்ஸ். யார் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப புரோக்கனாக இருப்பாங்க உள்ள. பார்த்துருக்கீங்களா? கிளாஸில் ரொம்ப சிட்டு கலாட பண்ணிட்டு அவங்க சுற்றி ஒரு கேங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்களாம் அப்படியே ஃபாலோ பண்ணி போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தனிமையில் இருப்பாங்க. குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், உள்ளே உடைக்கப்பட்டுருக்கும். அதனால தான் அவ்வளோ சத்தம் போடுவாங்க. பியூட்டிஃபுல்லாக ஃப்ரேம் ஒர்க் சொல்லித்தராரு. அவங்களுக்கு அதிக நேரம் செலவழி, அவங்கள அட்டென்ட் பண்ணு, ஃபஸ்ட்டு அவங்கள அட்டென்ட் பண்ணு. இந்த அமிக்டலான்றது சிக்னல் கொடுக்கும் தெரியுமா? எப்படி சிக்னல் கொடுக்கும் பார்த்தீங்களா? அமிக்டலா நம்ம பிரெயினில், ஏ டேஞ்சர் டேஞ்சர் வருது டேஞ்சர் வருதுன்னு. அந்த சிக்னல் கொடுத்தவொடனே அதை ஃபஸ்ட்டு காம் பண்ணுறது என்ன தெரியுமா? ஆக்சிடோசின். இது ஒரு ஹார்மோன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது ஒரு ஹார்மோன், நமக்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது ஆன உடனே அது என்ன பண்ணும், நேராக போயிட்டு இந்த மிக்டலாவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் காம் பண்ணும். கொஞ்சம் காமாரு, பொறுமையாரு சொல்ல ஃபஸ்ட்டு தட்டி கொடுக்கும். ஃபஸ்ட்டு அமைதி பண்ண, ஏய் நோ டென்ஷன், டோன்ட் வரி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் காம் பண்ணும் இந்த ஆக்சிடோசின். அது பேர் கேர் ஹார்மோன். இதை இந்த பேசேஜில் பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். ஜீசஸ் சொல்லிட்டார்ல, ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் பீட்டருக்கு. ஃபஸ்ட்டு சொன்னது என்ன பீட்டர்கிட்ட? ஃபீட் மை லேம்ப்ஸ் என்று சொன்ன ஆட்டுக்குட்டிகளை ஃபஸ்ட்டு கவனினார். பேதுரு அதை எப்படி பியூட்டிஃபுல்லாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு பார்ப்போமா வேகமாக?
பேதுரு அந்த கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாமா? பண்ணாரா இல்லையா? எங்கே பண்ணார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்ட் 6 என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு சில்லி ரீசன்ஸை கொண்டு வராங்க, குரூப்பிசமில் கொண்டு வராங்க. ஒரு பெரிய ரிவைவல் நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து சாப்பாடு விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன கவனிக்கல, இவனை கவனிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு அந்த மோமெண்ட்டில்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? அந்த லீடர்ஷிப் என்ன பண்ணுச்சு? ஃபஸ்ட்டு வசனத்தோட சொல்லுங்க. 2வது வசனம் வாசிக்க கேட்போமா? 2nd verse. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது. இது எனக்கு இங்கிலீஷ்ல மட்டும் யாரை வாசிக்க முடியுமா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்கோ அதுலேருந்து நான் எடுத்து அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பைபிள் எப்படி எழுதப்பட்டுச்சோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் எப்படி சொல்லுது? திஸ் இஸ் க்ளோசஸ்ட் டு த ஒரிஜினல் வெர்ஷன். The 12 summoned the whole company of the disciples. எப்படி? Whole company, all, எல்லாரையும். டிசைபிள்ஸ்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம்னா சீஷர்கள் டிசைபிள்ஸ் இந்த பகுதியை வாசி வந்து 12 பேர் நினச்சிப்போம். நிறைய பேர் அப்படி வாசித்திருப்பாங்க, நானும் அப்படி தான் வாசித்திருக்கிறேன். 12 பேரை உடனே கூப்பிட்டாங்க. பிரச்சனை ஆன உடனே இந்த லீடர்ஷிப் டீமை மட்டும் கூப்பிட்டாங்க. அந்த டிசைபிள்ஸ் 12 பேர் மட்டும் தான் வந்தாங்கன்னு நினச்சாங்க. இல்லை. அதனால தான் தெளிவாக பைபிளில் சொல்லுது, அந்த 12 டிசைபிள் அந்த 12 அப்போஸ்டல்ஸ் ஆயிட்டாங்க. அந்த 12 அப்போஸ்டல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இப்போது அங்கிருந்த எல்லாரையும் சீஷர்கள் தெரியுமா? அன்னைக்கு அங்கிருந்த எல்லாரும் தான் சீஷர்கள். ஒருத்தரை வீட்டில் பார்த்துக்கோங்க. அங்கிருந்த எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க எல்லாரும் வாங்கன்னு. எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. புரியலையா? ஏன் இதை செஞ்சாங்க? நார்மலாக நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? யார் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, யார் இந்த மாதிரி சில்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்கள ஒதுக்கிடுவோம். அவங்கள விட்டுட்டு மற்றவங்கள மட்டும்தான் சேர்ப்போம், மற்றவங்க கிட்டது மட்டும்தான் பேசுவோம். யார் நமக்கு ஈஸியோ, யார் நமக்கு சிங்காரங்களோ, யாரை கன்வின்ஸ் பண்ண முடியும் அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவோம். பட் நோ, that's not right. That's not Jesus model. That's not the love framework. எல்லார்கிட்டையும் பேசணும். இப்போ let's say it's a family-ன்னு வச்சுப்போம். குடும்பத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் வருதுன்னா தனித்தனியாக பேசாதீங்க, எல்லாரையும் உட்கார வைங்க. கிவ் அட்டென்ஷன். மேபி அவங்க பிரச்சனை பண்ணலாம், மேபி அவங்க சத்தம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தான் ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்கு, ஜீசஸோட நீங்கள் என்கவுண்டர்ஸ் இருக்கு, நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே, ஜீசஸ் உங்களை பலப்படுத்திருக்காரு, லவ் டைம்ஸ் இருக்கு ஜீசஸோட. அது உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் ஹேண்ட் பண்ணி மெச்சூரிட்டி கொடுக்கும். திட்டுனா பரவாயில்ல, அடிச்சா பரவாயில்ல, ஜீசஸுக்கு முன்னாடி என்னையா உட்காருங்க, எல்லாரையும் உட்கார வைங்க. உட்கார வச்சு என்ன பண்ணாங்க? மேபி அவங்க சொன்னதை திரும்பி கேட்டிருப்பாங்க. பட் பைபிள் பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. என்ன திரும்ப சொல்லுது? ஃபஸ்ட்டு நம்ம சொன்னாங்க, அவங்களுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன் அவங்க போய் அந்த பந்தியில் நின்று சர்வ் பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேபி இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணது எதுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்கன்னா, எங்கள் ஆளுங்களை கவனிக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து பாருங்கயா, நீங்கள் வந்து நில்லுங்கயா, நீங்கள் வந்து கவனிங்கயா. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருடைய அமிக்டலாவுடைய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாரு. என்ன நிலைமையோ அது அவங்க தரப்ப சொல்கிறாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்ல. அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு கேர் கிடைக்குது, ஒரு அன்பு பரவுது. நம்ம சத்தத்தை கேட்குறாங்களேன்னு ஒரு அன்பு வருது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்களே, அதே ஒரு அன்பு. அவங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்களா, அன்பு, கேர், ஆக்சிடோசின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குதாங்க. ரெண்டாவது என்ன சொன்னார்? டென்ட் மை ஷீப். என்ன சொல்கிறாரு? பியூட்டிஃபுல்லான வார்த்தை, டென்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது போஷிக்கிறது, கடைசியில் இருக்கிறது போஷிக்கிறது, சாப்பாடு தேவைகளை சந்திக்கிறது. டென்ட் என்னது? கவனமாக பார்த்துக்கோ. இது சாப்பாடு தேவைகளை சந்திக்கிறதுக்கான வார்த்தை கிடையாது. அது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. நடுவில் இருக்கிறது கவனமாக பார்த்துக்கோ, கவனிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு நம்ம மூளையில் முன்பகுதி, அதாவது ஃபோர்ஹெட் இருக்குல்ல, இதுக்கு அப்புறம் இது ஃபோர்ஹெட் திறந்து உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஹால், லிவிங் ரூம், அது பார்த்தா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, இது இமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது வந்து தெளிவு சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு வர்றது வந்து இமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், பயம், கோபம், இமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுதான் அமிக்டலா பண்ணுது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உடனே அதுக்கப்புறம் அந்த இமோஷன் தாண்டின உடனே
சரி இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு கிடைக்கலையா? சரி சாப்பாடு இருந்தாங்க, சாப்பாடு போடணும். அதான் சொல்யூஷன். கரெக்டாக ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது. இதை ப்ராக்டிக்கலாக யோசிக்க நிறைய பேர் இந்த ப்ராக்டிக்கல் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கே வர மாட்டாங்க. மிக்டல் அவங்க அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதில் எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணி குட்டிச்சவர் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அவங்கள இல்லை இப்போ ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். சரி ஓகே, அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களா, இது இந்த மாதிரி நடக்குதா, இவங்க இப்படி நினச்சிக்கிறாங்களா, சரி ஓகே இதுக்கு என்ன செஞ்சு சரி பண்ணலாம், அடுத்த வாட்டி நடக்காமல் என்ன பண்ணலாம், அவங்க யோசிக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு அது என்னன்னு கேட்டால் புரிய வைக்கலாம். இதுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ராசஸ், இது ஒரு வாட்டி மட்டும் பண்ணக்கூடாது. அடுத்த எந்த முறை இது ஒரு தவறு நடந்துச்சு, இனி இந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் கொண்டு வரணும். புரியுதா? புரியலையா? சரி, நான் தான் போக முடியல, இப்போ போகிறதுக்கு ஒரு கூட்டத்தினரை நம்ம எழுப்பணும். சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணணும், இவங்க தான் வருவாங்க ஹவுஸ் விசிட்ஸ்க்கெலாம், இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இவங்க டேரெக்டாக வருவாங்க, இவங்க வந்தாங்கன்னா இவங்களை வெல்கம் பண்ணுங்கள், என்ன வெல்கம் பண்ணுற மாதிரி இவங்களை வெல்கம் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ராசஸ் கொண்டு வரணும். அவங்க மாதத்தில் இத்தனை முறை வருவாங்க. புரியலையா? இந்த மாதிரி ஒழுக்கங்கள் கொண்டு வந்தாரா பீட்டர்? இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாரா பீட்டர்? ஒழுங்கை கொண்டு வந்தாரா? என்ன பண்ணாரு? கொண்டு வந்திருக்கிறார். எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? என்ன சொல்லுது 3வது வசனம், 3rd verse? சூஸ் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சான்றை பெற்ற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. 7 people, spirit filled, wisdom, good witness. 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற கமிட்டி ஃபார்ம் பண்றாங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுகிறாங்களா? அதை குறித்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்களா? இப்போ அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, பந்தியில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. முடித்தவொடனே எல்லாரும் போகிறாங்க, யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணுறாங்களோ அவங்களாம் போய் எடுத்து கொடுக்குறாங்க. சில சமயம் அந்த அப்போஸ்டல்ஸே போய் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் தான் இப்படி குழப்பம் வந்துடுச்சு. சரி, இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம இனிமேல் ஜபத்துலையும் வேதத்துலையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு சில பேரை போடுவோம், 7 பேரை போடுவோம், இவங்க ரெஸ்பான்சிபிள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் கொண்டு வர. அடுத்த முறையில் இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை வராது. ஸ்ட்ரக்சர் கொண்டு வராரா? சொல்லுங்களேன், கொண்டு வராரா இல்லையா? ஓகே, சில ப்ராசஸஸ் கொண்டு வரணும். பார்த்துக்கோங்க, அதே பிரச்சனை திரும்பி நடந்தால் அது நல்லது கிடையாது. நம்ம அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, சரி இப்போ ஒழுங்கு கொண்டு வா, கவனம் இருக்கட்டும், எப்படி செய்யணும்னு கவனம் இருக்கட்டும், சில ப்ராசஸஸ் கொண்டு வா. அவங்க சில்லியாக இதெல்லாம் பேசுகிறாங்களா, ஓகே அவங்களுக்கு இந்த பயங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி நீ சரி பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக சில ப்ராசஸ் கொண்டு வா. நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்காக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்ப நடக்கும். சம்திங் பியூட்டிஃபுல் வில் ஹேப்பன். நீங்கள் ஜெபத்தோடு அதை செய்யும் போது உங்களுக்கு ப்ராசஸஸ் சாதாரணமாக வராது, தெளிவாக வரும். எப்படி தெரியுமா? தெளிவாக வரும். நிறைய நேரத்தில் நான் சொல்வேன், நான் என்கரேஜ் பண்ணுவேன், நம்ம கிறிஸ்டியன் யங்ஸ்டர்ஸ் அடிக்கடி என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஒழுங்காக வசனங்களை கற்றுக்கொண்டு அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் பயங்கரமாக எக்ஸல் பண்ணுவீங்க. நம்ம பிள்ளைங்க மட்டும் ஒழுங்காக பைபிளை படித்து அந்த பைபிளை ஒழுங்காக கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சாலும் அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. நான் அடித்து சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் காட்டவா? இந்த 7 பேரை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? யார் அந்த 7 பேர்? வாசிங்க, பேர் வாசிங்க டக்குன்னு குயிக்கா. யார் அந்த 7 பேர்? ஸ்தேவானையும் ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கோனார், தீமோன், பர்மனா, அப்புறம் அந்தியோக்கிய பட்டணத்தானாகிய நிக்கோலா. அந்தியோக்கிய பட்டணத்தாகிய நிக்கோலா. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுக்கும் நான் சொல்ல போகிறதுக்கு சம்மந்தம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், ஒரு பிப்ளிக்கல் நாலேஜ் இது. இதில் அந்த ஸ்தேவானும் பிலிப்பும் இருக்காங்க தெரியுமா? அவங்கள செலக்ட் பண்ணும்போது இந்த 7 பேர் நினச்சிருந்தேன், நான் ஏன் எங்களை போய் இப்படி இலை எடுக்கிற வேலையை பார்க்க சொல்கிறீங்க, சர்வ் பண்ண வேலையை பார்க்க சொல்கிறீங்க நினச்சிரு மாட்டாங்க. அப்படி நினச்சிருந்தா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஸ்தேவான் தான் பெரிய போதகரானார், ஃபஸ்ட்டு ரத்த சாட்சி. எந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தானோ, பிரசங்கம் என்னன்னா ஒரு ரத்த சாட்சி ஆக்கியிருப்பாங்க. பிலிப்பு சமாரியா பட்டணங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போன முதல் ஆள். எத்தியோப்பியன் யூனோக்கு ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். இவங்கெல்லாம் வரும் பொழுது நினச்சிருந்தாங்கன்னா, எதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன வேலை செய்யும் பொழுது தான் ஆண்டவர் பெரிய ஆரம்பங்களை வைக்கிறார். ஓகே, இப்போ மெசேஜுக்கு வருவோம். இந்த 7 பேர் வாசித்தோம் இல்லை? 7 பேர் கவனிச்சிங்களா? எல்லாரும் வாசித்தீங்களா?
ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த 7 பேரும் கிரேக்கர்கள், கிரேக்க மொழியை பேசுகிறவங்க, கிரேக்க பேர், கிரேக்க பேர் கொண்டவர்கள் 7 பேரும் கிரேக்க பேருங்க. என்ன ஒரு மாஸ்டர் மூவ் பாருங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? யார் சொன்னது எங்களை கவனிக்கல, எங்களுக்கு கவனிக்கல? ரிசர்வேஷன் நீங்க பேசுறாங்களா? அன்னைக்கே ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன 90%, 80%, 100% ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. 7 பேரையும் அவங்க ஹால நிக்க வச்சிருந்தா, ஓகே நீங்களே பண்ணுங்கப்பா. இது என்ன சாக்ரிஃபைஷியல் மைண்ட் செட் பாருங்க. எப்படில இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும், முடிவெடுக்க முடியும் பாருங்களேன். என்ன ஆச்சரியம் இல்லை? நம்மளாம் இந்த மாதிரி செய்வோமா? பிரச்சனைனா நம்ம சைடு ஆளை தான் வைப்போம், கமிட்டியில் நம்ம ஆளை வைப்போம், போர்டில் நம்ம ஆளை வைப்போம். ஆனால் யாருக்கு பிரச்சனையோ அவங்க சைட்லேருந்து வச்சாதான் சரியா அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு அவங்க சைடு ஆளுங்களை எல்லாரையும் வச்சுட்டாங்க. அதுலேயும் ஒருத்தர் யார் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டான். அவர் ஒரு வேற இதுலேருந்து வந்த ஒரு ஜென்டைல், ஒதுக்கப்பட்டவர். அவருக்குலாம் அன்றைக்கி மரியாதையாக இருந்திருக்காது, ஆனால் அவரையும் அந்த பேனலில் வச்சாங்க. இந்த தெளிவு இந்த ஃப்ரேம் ஒர்க்கால் மட்டும்தான் வரும். இந்த தெளிவு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனைனாலும், எந்த குடும்பமாலும், எந்த கூட்டமாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். லாஸ்ட்டு கடைசி என்ன சொல்கிறாரு? திரும்பி வந்துட்டார். ஆடுகளை போஷி. ஃபஸ்ட்டு சொன்னது ஆட்டுக்குட்டிகளை, இப்போ ஆடுகள் நல்லா வளர்ந்து தெரிந்து இப்போது தெளிவாக இருக்கிற ஆடுகள். அதுக்கு ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்கணும், ஏமாற்ற முடியாது. அது பாத்திரம் இது வேலைக்காவதுன்னு சொல்லிடும், அந்த மாதிரி செய்யணும். அது பேர் டோபமைன். இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு காம் பண்ணும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணும்? அதுக்கான தெளிவான திட்டங்களை கொண்டு வரும். டோபமைன் என்ன பண்ணும்? டோபமைன்றது ஒரு ஹார்மோன், அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மட்டும் ஹார்மோன் கிடையாது, அது ஒரு பகுதி. மிக்டலாவும் ஒரு பகுதி. ஆனால் ஆக்சிடோசினும் டோபமைனும் ஹார்மோன். இந்த டோபமைன் என்ன தெரியுமா பண்ணும்? நமக்கு ஒரு ரிவார்ட் மென்டாலிட்டி கொடுக்கும். சில சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, ஏதாவது செய்யணும்னு ஆசையாக இருக்கும்ல, இருக்குமா அந்த மாதிரி ஒரு குட் ஃபீலிங்? சாக்லேட்டை பார்த்தா ஒரு குட் ஃபீலிங் வரும். சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு குட் ஃபீலிங் வரும். அந்த குட் ஃபீலிங் காரணம் இந்த டோபமைன். இந்த மிக்டலா பயத்தினால அது பயங்கர நெகட்டிவான விஷயங்களை உருவாக்கிடும். ஆக்சிடோசின் அதை காம் பண்ணும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுக்கு சில திட்டங்களை கொடுக்கும். டோபமைன் அந்த ஃபீலிங்கை மாற்றி அதை சந்தோஷமாக மாற்றும். ரிவார்ட் ஹார்மோன் சொல்கிறாங்க. இது பேர் என்னது? ரிவார்ட் ஹார்மோன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராசஸ் கொண்டு வந்தால் பத்தாது, அதில் அவங்க ஃப்ரூட் பார்க்கணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ன ஃப்ரூட் பார்க்கலாம். இது நீ செய்கிறனால ஓகே உனக்கு இந்த பிரச்சனையா, இதனால தான் நீ டென்ஷனாக, இதனால தான் நீங்கள் அப்செட் ஆகிறீங்க. ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சில விஷயங்களை செய்வோம், அப்போ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பெனிஃபிட்ஸை காட்டணும். வீட்டில் ஒரு வேளை துணி மடித்து வைக்காமல் அப்படி அப்படியே போடுறது ஒரு பிரச்சனை. ஆனால் தான் ஒருத்தங்க கோவம் வருது, பிரச்சனை ஆகுதுன்னா எல்லோரும் உட்கார வச்சு நம்ம பேசுகிறோம். ஏன் என்னால் மடித்து வைக்க முடியல, ஏன் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல, இந்த ரீசன்னால என்னால் பண்ண முடியலன்னு பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் ஓகே இனிமேல் நான் அப்படி பண்ணுறேன், எனக்கு சாட்டர்டே லீவு, ஸோ சாட்டர்டே அன்றைக்கி நான் மடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் கொண்டு வரோம். அது மட்டும் அதோடு நிறுத்தக்கூடாது. ஓகே இதெல்லாம் முடிச்சிட்டா நமக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ரீ டைம் கிடைக்குது, அப்போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லலாம். Whatever can be a reward. Bring that reward process. Show that reward process clearly. இதை பண்ணும் பொழுது என்ன பெட்டர் ஆகுன்றதை காண்பிக்க ஆரம்பிங்க. அப்போ என்ன ஆகும்? ப்ரோக்ரஸ் ஆகும், முன்னேற்றம் வரும். இவங்க இதெல்லாம் சரியாக பண்ணும் பொழுது வசனம் சொல்லுது, ஆக்சுவலாக பெருகினார்கள், இன்க்ரீஸ் ஆனாங்க. ஆனால் அது மட்டும் சொல்ல, ஒரு வார்த்தை இருக்காங்க, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. 7வது வசனத்தில் எத்தனை பேர் கவனிச்சிங்க? 7வது வசனத்தில் என்னாச்சு? 7வது வசனம் சொல்லுது, வசனம் அவ்வளோதானா? வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அதில்? வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அதில்? வேற எதுவும் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அந்த வசனத்தில்? அந்த வசனத்தில் வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா? இருக்கா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? சத்தமா 7வது வருஷத்தில் வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் அவன் கண்ணில் தெரியலையா? பிரீஸ்ட் யாரு? ஆசாரியர்கள். யாரு?
உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா அது? உங்க உள்ளத்தை சந்தோஷப்படுத்தவே இல்லையா அது? ஆசாரியர்கள் யாரு? பிரீஸ்ட். நிறைய டெம்பிள் பிரீஸ்ட் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட முக்கியமான நபர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் அந்த மூமெண்ட்? எப்படி இது நடந்துச்சு? நான் கொஞ்சம் யோசிச்சு இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிச்சேன். எப்படி இது பாசிபிள்? எப்படி இது முடிஞ்சது? டோபமைனோட கனெக்டட். ஒரு க்ளூ கொடுக்குறேன். எப்படி இது பாசிபிள்? எப்படி இது பாசிபிள்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க அந்த நாட்கள் ஏர்லி சர்ச்சில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கும் போது என்ன சொல்றாங்க? என்ன சிச்சுவேஷனுங்க? என்ன சொல்லி அறிவிக்கிறாங்க? பேதுரோட மெசேஜோட கோர் பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன கோர் பாயிண்ட் என்னது? என்ன சொன்னாங்க? என்ன லேண்ட் பண்ணாங்க? என்ன சொல்ல வந்தாங்க? இயேசு கிறிஸ்து மெய் தேவன்னா அது மட்டுமா? அது ஜீசஸே நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாங்க? என்னன்னு சொல்லி சொன்னாங்க? எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது? என்ன எவிடன்ஸ் அவங்களுக்கு? மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எதற்காக மரித்தார்? எப்படி மரித்தார்? எதற்காக மரித்தார்? எதற்காக? சகல ஜனங்களின் பாவங்களின் தகன பலியாக, நிரந்தர பலியாக, முழுமையான பலியாக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த பிரீஸ்ட்லாம் யார்ப்பா? இந்த பிரீஸ்ட்லாம் யார்? அவங்க வேலை என்ன? இந்த பிரீஸ்டோட டெம்பிள் பிரீஸ்டோட முழு நேர வேலை என்ன தெரியுமா? அந்த டெம்பிளுக்கு பலி கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அவங்க பாவங்களுக்கு பலி கொடுக்கறதுக்காக காசியில உள்ள போய் தண்ணியில இறங்கி முக்கி வெளியே வராங்க தெரியுமா? பாவங்களை கழிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த டெம்பிள்ல பலி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கோயில் திருவிழாக்கள்ல ஆடுகளை வெட்டுறாங்க தெரியுமா? பலி கொடுக்கறதுக்கு, பாவத்துக்கு. அந்த மாதிரி இவங்க பலி கொடுக்கறதுக்காக டெம்பிள்ல வராங்க. ஆதி ஆலயங்கள்லாம் அப்படி ஒரு பிராக்டிஸ் இருந்தது. ஓல்ட் டெஸ்டமென்ட் கவனன்ட் பலி கொடுக்க வராங்க. பலி கொடுக்க வரும்போது இந்த பலிக்கான அந்த ரிச்சுவல்ஸ் செய்யறது தான் இந்த டெம்பிள் பிரீஸ்டோட வேலை. பிரதான ஆசிரியர் பலி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த ஃபைனல் அந்த மாசம் நடத்துவார், அந்த பூஜை நடத்துவார். ஆனால் இவங்கெல்லாம் அதுக்கான ஆயத்தங்களை செய்கிறது தான் இவங்களது. அந்த இனிஷியல் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செய்கிறது. அந்த பலியை வாங்கி சரி பார்த்து அதுக்கான மற்ற இனிஷியல் ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லி அங்கே கொண்டு போகிறது தான் இந்த டெம்பிள் பிரீஸ்டோட வேலை. இவங்க அன்றாடம் செய்கிறது என்னன்னா, பாவங்களுடைய பலியை போய் நிவர்த்தி செய்வதற்கான வேலை செய்கிறது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுனா, எப்பா இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தெல்லாம் பழைய கவனன்ட் இன்கம்ப்ளீட்டு, இப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் புதிய கவனன்ட்டு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிரந்தர பலி. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி 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 செய்கிற வேலையில், மெக்கானிக்கலாக செய்கிற வேலையில் தோய்வு வரும், கடுப்பு வரும், கோபம் வரும் சில சமயத்தில். ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, சத்தியத்தின் மூலமாக அது இன்னும் பெட்டராக செய்ய முடியும். அது செஞ்சால் ரிவார்டு இப்படி இருக்குன்றது தெரிய ஆரம்பிச்சதுன்னா நான் என்ன செய்வேன்? சுவிசேஷத்தை இப்படி அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கிறதுக்கு இந்த லவ் ஃப்ரேம் ஒர்க் தெரியணும். அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், ஆட்டிடியூட்ஸ் மாறும். நம்ம வெறும் பைபிள் வாசிக்கிற பேரில் கிறிஸ்துவனாக இருக்கிற கிறிஸ்துவனாக மட்டும் இருக்க மாட்டோம். சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களை இம்பேக்ட் பண்ணுற கிறிஸ்துவர்களாக மாறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த காலை நேரத்தில் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி. அந்த சத்தியங்கள் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும் பொழுது அது வெளிச்சமாய் மாறி இங்கே பிரசங்கமாக கேட்கும் பொழுது அது ஆண்டவரே எங்கள் உள்ளத்திற்கு தீர்வாக, மருந்தாக மாறி ஒரு ஸ்வோர்டாக, டபுள் எட்ஜ் ஸ்வோர்டாக எங்களுடைய பாவங்களை கிழித்தெறிந்து எங்களை புது சிருஷ்டியாக எப்போதும் மாற்றிடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை பின்பற்ற உதவி செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடம் முழுவதுமாக எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு
எங்கள் தனி ஜப நேரங்கள் முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக நன்றி. அதில் தான் when we have that close intimate time with you Lord, நாங்கள் பக்குவப்படுறோம், மெச்சூர் ஆகிறோம், சத்தியங்கள் புரிய வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சபையினரை ஆசீர்வதிங்க. இந்த வசனங்களை மறந்து விடாமல் தொடர்ந்து படித்து இதை ஆண்டவரே புரிந்து கொண்டு help them to process it more and more and read it more and more and start applying it in their lives. When they do that, they will see progress. அப்படியாக ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கென்ற ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலகத்துக்குள்ள பிசாசு வரும்போது